வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா அரிசியில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு. அதுக்கு 1/2 kg சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா, ஆனியன் ஒரு 4 ஆனியன் எடுத்தால் போதும். கொஞ்சோண்டு புதினா, ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையான அளவு, உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அப்புறம் உங்கள் காஷ்மீர் பவுடர் எடுத்துக்கோங்க. காஷ்மீர் பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்புறம் நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுக்கணும். கரம் மசாலா என்னென்ன வேணுமோ நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு நல்லா நம்மளுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாருமே போட மாட்டாங்க, வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நெய் அதிகமாக சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நாங்கள் எப்போயுமே ஆட் பண்ணுவோம். ஆயில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த குக்கரு இல்லை ஏனத்தில் நீங்கள் நெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நெய் அதிகமாக சாப்பிடாதவங்க நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சில பேர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் சில பேருக்கு ஏலக்காய்லாம் பிடிக்காமல் இருக்கும். அவங்களாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா அதை பொரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வதங்கியதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புதினா வாஷ் பண்ணி வச்சதே அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்கணும். வதங்கும் போது நீங்கள் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடும். நல்லா ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி, கட் பண்ண தக்காளி இருக்குல்ல, அந்த கட் பண்ண தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடும். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர் பவுடர் இருக்குல்ல, அது 1.5 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்மளுக்கு தேவையான அளவு காரம் குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு கறியை வாங்கிட்டு நல்லா அலசி அதில் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, அந்த காரத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிட்டோன்னா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இதில் நம்ம எத்தனை டம்ளர் அரிசி போடுறோமோ அதுக்கு டபுளாக தண்ணி வைப்போம் குக்கரில். இப்போ அதுக்கு பதில் நம்ம தண்ணிக்கு பதில் இந்த கறி வேக வச்ச தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி வேகத்தை நாங்கள் 4 கப்பு நாங்கள் அரிசி வச்சோம். அதனால் நாங்கள் இதுவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி 2 கப் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேங்காய் பால் மீதியை நாங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் வயிறு புண்ணுக்கெலாம் நல்லது. பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கினா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் பால் நாங்கள் தண்ணியே ஊற்றலை, இது மட்டும் நாங்கள் அந்த கறி வேக வச்ச தண்ணியும் அப்புறம் தேங்காய் பால் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ வேகமாக வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச நம்ம மட்டனை என்ன பண்ணணும், அதில் ஆட் பண்ணிடணும். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டோன்னா அடியில் இருக்கிற சாந்து எல்லாமே அதில் எல்லாமே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கலக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், குக்கர் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி சில பேருக்கு கரண்டியில் தான்
போட்டு பழக்கம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கையிலே போட்டு பழகியாச்சு. கையில் போட்டால் தான் எங்களுக்கு வாட்டம் வருமே, அதனால் நாங்கள் கையிலே போட்டுட்டோம். ஆனால் சில பேர் போடுறது இருந்தால் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. கையிலலாம் வந்து பட்டுற போது நீங்கள் போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போடுங்க. இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அது வந்து 15 மினிட்ஸில் அதுவே ரெடி ஆகிடும். தம் பிரியாணி சீரக சம்பாவில் வந்து எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி இருந்துருக்குன்ட்டு நாங்கள் லாஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.